பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான காலவேளையிலும் இந்த காணொளி மூலமாய் உங்களை யாவரும் சந்திப்பதிலே கர்த்தர் கொடுத்திருக்க நல்ல ஒரு தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டை துவங்கி இந்த 8வது மாதம் 15ஆம் நாளிலும் இந்த 3வது வாரத்திலும் ஒருவேளை தமிழ்நாட்டிலே ஊரடங்கு நிமித்தமாய் திருச்சபையை திறக்க முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காணப்பட்டாலும் இந்த காணொளி மூலமாய் அவரை பாடி அவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய மகா சபையின் பணிமாற்ற அடிப்படையில் நம்முடைய திருச்சபைக்கு புதிய வட்டார புதகராய் பொறுப்பெடுத்திருக்கிற கனம் பொருந்திய ரெவரண்ட் டாக்டர் பால் எபினேசர் அவர்கள் தொடர்ந்து திருச்சபை ஊழியங்களை அவர் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். அவரை வரவேற்கும் வண்ணமாய் நம்முடைய திருச்சபையின் செயலாளர் ஜான் பாஸ்கர் அவர்கள் சால்வை அணிவித்து அவரை கௌரவப்படுத்துவார்கள். கர்த்தர் தாமே நாம் யாவரும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு தாசர் அவர்களை மாடம்பக்கம் திருச்சபையின் சார்பாக வருகிறவர்களை வரவேற்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால்வழியிலே மாடம்பாக்கம் பகுதியில் கர்த்தருடைய கனமான ஊழியத்தை இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலே நம்முடைய இந்திய தேசம் தன்னுடைய 75வது சுதந்திர தின விழாவிலே மக்கள் தேசத்திற்காக போராடினதை எண்ணி அவர்கள் கொண்டாடுகிற இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆனந்தத்தை மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த பகுதியிலே கர்த்தர் இந்த கனமான ஊழியத்தை உங்களோடு கூட இணைந்து செய்ய கர்த்தர் கொடுத்த பெரிதான வாய்ப்புக்காக தருணத்திற்காக நான் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய தீர்மானத்தை, கர்த்தருடைய நோக்கத்தை நாம் மனதார புரிந்து கொண்டு செயல்பட்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. நம்முடைய கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பார்த்து இந்த ஆராதனையை கர்த்தருடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நன்மையான காரியங்களை செய்கிறவர். இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலே இணையதளத்தின் வாயிலாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த நாங்கள் அனைவரும் இணைந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் துதித்து பாட, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஏகோபித்து உயர்த்த எங்களுக்கு நீர் எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக நன்றி தெரிவிக்கிறோம். இந்த கால்வழியிலே நாங்கள் இணைந்து பாடலை பாட இருக்கிறோம். உம்மை துதித்து நாங்கள் ஆராதிக்க இருக்கிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை நாங்கள் எண்ணி பார்த்து உம்மை நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்க துதிக்க நாங்கள் விரும்புகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை உம்முடைய பொறுப்புள்ள கரத்தில் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம், தாழ்த்துகிறோம், கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சபையார் அனைவரும் நாம் இணைந்து நம்முடைய விசுவாச கீதங்கள் இருக்கிறதான 173வது எண்ணுள்ள பாடலை நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்குவன் இயேசுவின் நாமமதே, துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்பமே என்ற பாடலை நாம் பாடலாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே,
நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நம்ம இந்த பொதுவான ஜெபத்திலே நம்ம இணைத்து ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய தேசத்திலே, குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னை பட்டணத்தில் பெருகி வருகிறதான இந்த கொரோனாவினுடைய சீற்றம் நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. அநேகர் தங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரங்களை இழந்து கொண்டு வாழ்க்கையில் பல சங்கடங்களை, இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள். அவர்களுக்காக குறிப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காக, திருமண வாழ்க்கைக்காக ஜெபிக்க இருக்கிறோம். எதிர்கால நன்மைகளை கத்த தரும்படியாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சபையுடைய எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இவை எல்லாவற்றையும் நாம் இணைத்து ஆண்டுடைய பாதத்திலே சமர்ப்பணம் செய்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஜெபத்தில் நம்முடைய திருச்சபையினுடைய செயலாளர் ஜான் பாஸ்கர் ஐயா அவர்கள் வழிநடத்துவாங்க. நம் கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியின் பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த 8வது மாதத்தின் 3வது பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படியாக நீ செய்த கிருபைக்காய் நன்றியோடு சோதரிக்கும் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேதம் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவற்றும் செய்து முடிப்பான வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, கடந்து போன நாட்கள் முழுவதுமாய் தகப்பனே அப்பா, எங்களுக்காக யாவற்றும் செய்து முடித்த கிருபைக்காய் உம்மை நோக்கி நாங்கள் சோத்திரிக்கும் துதிக்கும் ராஜா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே தாழ்த்துகிறோம். தேவனாய் கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் கடந்து வர வேண்டுமா சோத்திரிக்கும் ஆண்டவரே. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தும் உடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே இடைக்கட்டி ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமா சோத்திரிக்கும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் காணப்படுகிறான ஆண்டவரே அப்பா, அந்த கொரோனா என்ற கொடிய வைரஸுக்காய் நோக்கி நாங்கள் சோத்திரிக்கும் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா அந்த வைரஸ் நோயினால் ஆண்டவரே அநேக மக்கள் ஆண்டவரே மரித்திருக்கிற ஆண்டவரே, வாழ்வாதாரத்தை கூட இழந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, ஆனாலும் தேவனை கர்த்தர் ஆண்டவரே நோக்கி பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீ பாதுகாத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இன்னும் கூட தகப்பனே இந்த நோயானது ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இராதபடி ஆண்டவரே நீ முற்றிலுமாய் அகற்றி போட வேண்டுமாய் சோத்திரிக்கும் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்குமே தகப்பனே. அப்பா, ஆவியானதாமே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த கொரோனா வியாதியிலிருந்து ஆண்டவரே நீ விடுவித்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டுமாய் சோத்திரிக்கும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆண்டவரே திருச்சபைக்காய் உம்மை நோக்கி நாங்கள் சோத்திரிக்கும் துதிக்கும் ஆண்டவரே. திருச்சபையில் காணப்படுதான ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கு உம்மை நோக்கி சோத்திரிக்கும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காய் உம்மை நோக்கி சோத்திரிக்கும்
ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக நோக்கி சோத்திரிக்கும் ஆண்டவரே. தேவனாய் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா சோத்திரிக்கும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய தேவ வார்த்தைக்காய் நோக்கி நாங்கள் சோத்திரிக்கும் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தேவ மனிதனை கொண்டு எங்கள் மத்தியில் பேச போகிற அந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டுமாய் சோத்திரிக்கும் ஆண்டவரே. அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்கள் நடத்த வேண்டுமாய் சோத்திரிக்கும் ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கப்படினால் நீர் அவனை பூரண சமாதானத்தை காத்துக்கொண்டு வார்த்தையின் பிறகு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நான் உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை நம்பி வாழ கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே அப்பா ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எல்லா துதி கனம் மகிமை யாவற்றும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாமே இணைத்து ஆண்டவரை நாம் துதித்து ஸ்தோத்திரிக்க போகிறோம். துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதியிலே பிரியப்படுகிறவர். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பெரிய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரிப்பு தான். இன்றைக்கு இந்த காலவெளியில இந்த சுதந்திர நிகழ்வில் நம்முடைய தேசம் இணைந்திருக்கிறதை நாம் எண்ணி பார்த்து கர்த்தர் எல்லாவற்றை காட்டிலும் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய விடுதலை, நமக்கு கொடுத்திருக்கிற பெரிதான மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், இவைகளை எண்ணி பார்த்து அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்திலே களிக்கூற கர்த்தருடைய சமூகத்திலே முற்றிலுமாய் நம்மை இணைத்து ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னாகிறா இருக்கிறீரே, எங்கள் மத்தியிலே நீர் துணையாளராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய கரத்தில் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாம். உடைய ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்று சொல்லி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாமா? திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே, ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்மநேச இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம், ஆத்ம நண்ப இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். வாழ்க்கை ஆழ்கடலிலே போகிறது போல இருக்கலாம், நிம்மதியே இழந்து போயிருக்கலாம், நிலை குலைந்து போயிருக்கலாம், நிற்கதையாய் நின்று கொண்டிருக்கலாம். வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்பிக்கை நங்கூரம் ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. உன் வாழ்க்கையை கரம் பிடித்து நடத்துகிறவர் இயேசு. உடைந்து போய் வந்திருக்கலாம், ஆனா நீ வேற எங்கேயும் உடைக்கப்படல, குயவனுடைய கரத்துல உடைக்கப்பட்டிருக்கிறபடினால அந்த கரம் உடைக்கிற கரம் அல்ல, அது உருவாக்குகிற கரம். அந்த கரம் தூக்கி எறிகிற கரம் அல்ல, கட்டி அணைக்கிற கரம். அந்த கரம் உன் வாழ்க்கையை வேறு பாதைக்கு நேராய் நடத்தி வெற்றியின் படிதளத்திற்கு நேராக கரம் பிடித்து கொண்டு போகக்கூடியது. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தை அப்படியே விட்டு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா.
ஆண்டவரை மட்டும் காத்து நிர்மூலமாகாம வைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கு அவருடைய பார்த்து ஆண்டவரே உங்களுடைய கிருபை பெரிது ஆண்டவரே என்று சொல்லி அப்படி சமூகத்தில் எல்லாம் விட்டு கொடுக்கும். ஹல்லேலூயா. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. ஹல்லேலூயா, 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 ஆமென். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவன் அவர் நம்ம கண் நோக்கி பார்த்தார்னா பெரிய ஆசீர்வாதம். சிலுவை கல்லன் அப்படியே உயிருக்கு போராடி கொண்டிருப்பான்ல, ஆண்டவர் அப்படியே திரும்பி பார்க்கிறாரு, அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம கண் நோக்கி பார்ப்பார்னா இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும். விடுதலைக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக ஒருவேளை இந்த பாடலை கேட்டு ஆண்டவரே நீர் குயவன் நான் களிமண், உம்முடைய கரத்துல என்னை விட்டு கொடுக்கிறேன், உம்முடைய கரத்துல என்னை சமர்ப்பணம் செய்கிறேன், என்னை அர்ப்பணம் செய்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளப்பா அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவரை துதிக்கிற நேரத்துல அப்படியே விட்டு கொடுப்போமா? Give yourself to the Lord. May you be placed in the hands of Him. அப்படியே கரத்துல நீங்க அப்படியே வைக்கப்படுவீங்கன்னா அவர் கரத்துல எடுப்பாரு. தோல்வியின் பாதையல்ல, வெற்றியின் படிகள். உடைக்கப்பட்ட அனுபவம் அல்ல, உருவாக்கப்பட்ட அனுபவம். இல்லை என்கிற அனுபவம் அல்ல, எல்லாம் இருக்கின்ற அனுபவத்துக்கு நேராய் நடத்துகிற ஒருவர் உண்டு. அவரிடத்துல அப்படியே விட்டு கொடுப்போம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பானே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பானே உம் பீடத்தில்
முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஹல்லேலூயா, 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 ஆமென். பிதாவே, உம்முடைய கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா நாங்க ஒன்றுமில்லை. எங்களை உருவாக்கி, எங்களை உருமாற்றம் அடைய செய்து, எங்க வாழ்க்கையை உருவாக்கி உன்னதத்துக்கு நேராக, உயர்ந்த ஸ்தலத்திற்கு நேராக எங்களை அடிகளை உறுதிப்படுத்தி, நாவல புதிய பாடலை கொடுத்து, ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கொடுத்து, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் உடுத்தி கொண்டவர்களாக, ரட்சிப்பின் வாசனையை வீசக்கூடியவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீரே. நாங்க என்னத்தை செய்வோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் உம்மை ஆழமாக, இன்னும் உம்மை அர்த்தமுள்ள ஆராதனை செய்யக்கூடியவர்களாக, எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீர் உதவி செய்கிறபடியினால் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இது சுதந்திர தின நிகழ்வில எங்களை நாங்கள் உம்மோடு கூட இணைத்துக் கொண்டு நீர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை, நீர் கொடுத்திருக்கிற விடுதலையை நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட உடைய பிரசன்னத்துல நாங்கள் சமர்ப்பணம் செய்ய எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரே, நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவரை துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கத்திற்காக தயவுக்காரன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலவெளியிலும் கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வேத வசனங்கள் ஒருபோதும் ஒழிந்து போகிறதே இல்லை. ஜீவனுள்ள சத்தியமுள்ள வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த காலவெளியில் நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஏசாயாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரைக்கும் நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களிலிருந்து நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். தீர்க்கதரிசன புத்தகங்களிலே மிக முக்கியமான ஒரு புத்தகம் இருக்குமானால் அது ஏசாயாவின் புத்தகம். காரணம், கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பை குறித்து, கிறிஸ்து இயேசுவினுடைய வாழ்க்கையை குறித்து, கிறிஸ்து இயேசுவினுடைய பாடு மரணத்தை குறித்து, கிறிஸ்து இயேசுவினுடைய 1000 வருட அரசாட்சியை குறித்து திட்டம் தெளிவுமாக சொல்லப்பட்டக்கூடிய ஒரு தீர்க்கதரிசன புத்தகங்களிலே மிக முக்கியமான ஒரு புத்தகம் ஏசாயாவின் புத்தகம். அந்த ஏசாயாவின் புத்தகத்திலே மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம் இருக்குமானால் அது 6ஆம் அதிகாரம். காரணம், ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில பல வித்தியாசமான நிலைகளை ஏற்படுத்துகிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலவேளையில நம்முடைய ஆண்டவர் தரிசனங்களின் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். தீர்க்கனாகிய ஏசாயாவை கர்த்தர் எழுப்புகிறார். அவருடைய சித்தத்திலே ஆண்டவர் விலகி போகிறவர் அல்ல, அவருடைய தீர்மானத்திலே ஆண்டவர் விலகி போகிறவர் அல்ல. தீர்க்கனை அழைத்து
அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சீர்படுத்த விரும்பினார், அவன் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த விரும்பினார், அவன் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நீரூற்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அவன் வாழ்க்கையை தொட விரும்புகிறார். இன்றைக்கும் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான உங்கள் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியுமாக தொட விரும்புகிறார், கர்த்தர் மறுபடியுமாக பேச விரும்புகிறார், கர்த்தர் மறுபடியுமாக தரிசனத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையை தட்டி எழுப்ப விரும்புகிறார். அவர் நெறிந்த நாளிலே முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, அவைகளிலே அனல் கொண்டு பிரகாசிக்க செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த சிந்தனையோடு கூட இந்த ஏசாயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிறோமே, வசனங்கள் 1 முதல் 8 வரை, அவையிலிருந்து நாம் சில காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்கிறான். எப்பொழுது அந்த தரிசனத்தை காண்கிறான்? நீங்கள் வசனம் 1 வாசிக்கிற வேளையிலே உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே என்று அந்த குறிப்பிட்ட வேத வசனம் ஆரம்பமாகிறதை நீங்கள் பார்க்கலாம். இவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். ஆனால் இந்த தரிசனத்தின் இடையில ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல, நீங்கள் இந்த ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிற சமயத்தில் 2 நாளாம் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க கூடும். இந்த ராஜா ஒரு தலை சிறந்த ராஜாவாக இருக்கிறான். 52 ஆண்டுகள் இவன் ராஜ்யபாரத்திலே அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடியவனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், இவன் வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வைக்கு பிரீதியாயிருக்கிறது. கர்த்தருக்கு செம்மையானவைகளை எல்லாம் செய்தான். அவனுடைய கீர்த்தி எங்கும் எகிப்து தேசம் மட்டும் பரவிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறதை பார்த்த இந்த தீர்க்கன் ஒருவேளை அவனை சார்ந்து இருக்கக்கூடும். ஆகவே தான் இந்த அதிகாரம் ஒரு தரிசனத்தோடு கூட துவங்குகிறது. தீர்க்கனாய் அழைக்கப்பட்ட இவன் தரிசனங்களை இதற்கு முன்பாக காண முடியவில்லை. தேவனை குறித்த ஒரு தரிசனம், தேவனை குறித்ததான வெளிப்பாடு ஒன்றும் அறியாதவனாக வாழ்ந்தவனாக இந்த வேத புஸ்தகத்திலே, குறிப்பாக ஏசாயாவின் துவக்க அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். அவன் தரிசனங்களை காணுகிறவனாக இல்லை. ஆனால் இது 6ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலே அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான். பாருங்கள், உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே என்று சொல்லப்பட்டு வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இவனுடைய நம்பிக்கையெல்லாம் தேவனை சாராமல் ஒரு ராஜாவை சார்ந்திருக்கிறதாக இருக்கிறது. மனுஷனை நம்புகிறவனாக, மனுஷனை சார்ந்திருக்கிறவனாக மாறுகிறான். கர்த்தரை நம்புவதை நாம் பாக்கியமாக எண்ண வேண்டும். நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருங்கள், அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கிற சீயோன் பர்வத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த மனிதன் தீர்க்கதரிசியை அழைக்கப்பட்டவன், தேவனுடைய அழைப்பை பெற்றவன், தேவனுடைய உத்தரவாதியாக, தேவனுடைய வாய்மொழியாக இருக்க வேண்டிய இவன் இப்பொழுது தன்னுடைய அழைப்பிலே வீழ்ச்சி அடைகிறவனாக, தன்னுடைய தீர்மானத்திலே தவழ்ந்து போகிறவனாக மாறுகிற ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் மறுபடியுமாக அவன் வாழ்க்கையிலே கடந்து செல்ல விரும்புகிறார். பாருங்கள், இவன் வாழ்க்கை உசியா ராஜாவை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அவனுடைய கண்கள் இவ்வளவு நாட்கள், இவ்வளவு ஆண்டுகள் திறக்கப்படவில்லை. திறக்கப்படாத சமயத்தினால தானே அவன் தேவனை பார்க்கக்கூடியவனாக இல்லை, தேவனுடைய தரிசனத்தை பார்க்கக்கூடியவனாக இல்லை. காரணம் என்ன? அவனுடைய கண்கள் இப்பொழுது திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. நாவைக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. சுடரொளி பட்டயத்தை வைத்துக் கொண்டு நிற்கிற தேவ தூதனை ஆண்டவர் பிழையாமின் கண்களை திறக்கும் பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எம்மாவூர் சீஷர்கள் இயேசு வருகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர் வீட்டுக்கு கடந்து செல்லுகிறார், அவர்களோடு கூட உட்கார்ந்து அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள், இவர்தான் இயேசு. அப்படி இருதயம் என்ன செய்கிறது? கொழுந்து விட்டு எரிகிறது. இந்த ஏசாயாவை பாருங்கள், அவனுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்கிறதா நம்முடைய வாழ்க்கையிலே பலமுறை நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறதை பார்க்கலாம். பாருங்கள், அவன் ஒரு ராஜ்யத்தை பார்க்கிறான். ஒரு ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சிங்காசனம் நிரந்தரமான ஒரு சிங்காசனம் அல்ல, அது ஒப்பிட்டு பார்க்கப்படக்கூடிய ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் பல ராஜாக்கள் உட்காருவார்கள்.
அது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சிங்காசனம் அல்ல. அது அழிவின் சிங்காசனம். அது சீக்கிரமாய் சாய்ந்து போகக்கூடிய சிங்காசனம். அந்த சிங்காசனம் பலமுறை அசைந்து போகக்கூடிய சிங்காசனம். இவ்வளவு நாட்கள் அசைந்து போகக்கூடிய, ஒழிந்து போகக்கூடிய, மறைந்து போகக்கூடிய, பலர் உட்காரக்கூடிய சிங்காசனத்தை பார்த்த இவன் இப்போது முதல் முறையாக ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தாவை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை அவன் பார்க்கிறான். அவனுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. முதலாவது இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஆழப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயா எப்படிப்பட்ட தரிசனத்தை காண்கிறான்? முதலாவது ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். அவன் ஒரு உன்னத தரிசனத்தை பார்க்கிறான். உன்னதரை குறித்த ஒரு தரிசனம். எப்படிப்பட்ட தரிசனம் பாருங்கள். வசனம் 1, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராக கண்டான். உன்னதரை குறித்த ஒரு தரிசனம். ஆண்டவர் சிங்காசனத்திலே உன்னதமான ஆண்டவர். இவர் மகாதேவன். அவர் காரியங்களை ஜெயமாக முடிக்க பண்ணுகிற தேவன். அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். இந்த ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் சிங்காசனத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்து உங்களுக்காக, எனக்காக அவர் பரிந்து பேசுகிறார். இப்பொழுது முதல் முறையாக ஏசாயா ஒரு தரிசனத்திலே அவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஒரு ஆண்டவரை அவன் பார்க்கிறான். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே, இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலே, இந்த 2021 யாரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே யார் அமர்ந்திருக்கிறார்கள்? இன்றைக்கு காலையிலே கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பாரானால், உன் இருதயமாகிய சிங்காசனத்திலே யார் அமர்ந்திருக்கிறார்கள்? யாருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? யாருக்கு நாம் முதல் இடத்தை கொடுத்திருக்கிறோம் என்கிற கேள்வி நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த காலவெளியிலே கேட்பாரானால் நம்முடைய பதில் எப்படியா இருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். இவன் எப்படிப்பட்ட ஆண்டவரை பார்க்கிறான்? உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவரை பார்க்கிறான். வசனம் 2 கண்ணோக்கி பாருங்களேன். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி அவர்கள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, ஆராதனைக்குரிய ஒரு தேவனை அவன் பார்க்கிறான். அவர் ஆராதனைக்குரியவர், சேனைகளின் கர்த்தர். இந்த சேராபீன்கள் ஆண்டவரை ஓயாமல் துதிக்கிறார்கள். தூதர்களுடைய கூட்டத்தில் 4 விதமான தூதர்கள் உண்டு. ஒன்று காப்ரியேல், இவனுடைய வேலை நற்செய்தி சொல்லக்கூடிய வேலை. மீகாவேல், இவன் யுத்தத்திற்காக பயிற்சிவிக்கப்பட்ட ஒரு தேவ தூதன். இவன் யுத்தத்திலே நிற்கக்கூடியவன். கேருபீன்கள், ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் ஆதாமை ஏவாளன் துரத்தின பொழுது கேருபை காவல் வைத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சேராபீன்கள் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதைத்தான் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இவருடைய வேலை என்ன? கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது. இங்கே ஏசாயா உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு ஆண்டவரை தரிசிக்கிறான். அவன் உயரத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை பார்க்கிறான். அவர் உன்னதத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் ஆராதனைக்குரியவர். இன்றைக்கு இந்த கால வேளையில நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்குரியவர். இன்றைக்கு பல காரியத்தை நாம் போற்ற விரும்புகிறோம், புகழ விரும்புகிறோம், அவைகளை குறித்து மெச்சி பேச விரும்புகிறோம். இன்றைக்கு ஒருவரை மெச்சி பேச வேண்டுமானால் அவள் சிலுவையிலே 3ஆணி மீதிலே உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த இயேசுவை குறித்து பேச வேண்டும். அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். மூன்றாவது பாருங்கள், 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்தார்கள். 3வது ஒரு நிலையை பார்க்கிறான். இந்த ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஒரு ஆண்டவர். நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள ஒரு ஆண்டவர். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் பரிசுத்தர். அவர் நிகழ்காலத்திலும் இறந்த காலத்திலும் வருங்காலத்திலும் அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். நான் பரிசுத்தர் ஆகியால் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பீர்களாக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு காலையிலே அவர் உன்னதத்தின் தேவன், ஆராதனையின் தேவன், அவர் பரிசுத்த தேவன். பாருங்கள் வசனம் 4, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தினால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. அவர் வல்லமையுள்ள தேவன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமையுள்ள தேவன். அசைந்தது,
நிலைக்கால்கள் அசைகிறது. அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அசைய பண்ணும். அவர் வல்லமையுள்ள தேவன். நன்றாக பார்க்க வேண்டும். அசைந்து ஆலயம் முழுவதுமாக நிரப்பிற்று, மகிமையினால் நிரப்பிற்று. அவர் மகிமையின் தேவன். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா இதைத்தான் புரிந்து கொள்ளுகிறான். அவன் நல்ல பேருடையவனாக இருக்கிறான். அவனுடைய மனைவி ஒரு தீர்க்கதரிசினி. அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. 2 பேரும் தீர்க்கதரிசன வரத்தை பெற்றிருந்தாங்க. ஆனா அவைகள் தேவனுடைய தரிசனத்தை பார்க்கக்கூடியதாக மாற்றவில்லை. அவன் எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று விரும்பி உசியா ராஜாவை பார்ப்பதிலே இப்பொழுது எந்த விதமான லாபம் இல்லை. காரணம், அவன் மரித்து மண்ணோடு கூட போயிருக்கிறான். உன்னதரையும் பார்க்க தன்னுடைய கண்களை பதித்தவுடனே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இன்றைக்கு காலவேளையிலே நம்மை நாமே பரிசோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய நாட்டம் எங்கே இருக்கிறது? நம்முடைய சிங்காசனத்தை எங்கே வைத்திருக்கிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். இப்பொழுது ஏசாயா ஒரு தேவனுடைய ஆலயத்தின் பிரசன்னத்தை உணர்கிறான். ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறான். அந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உன்னதமானவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறான். அவரை தேவ தூதர்கள் ஆராதிக்கிறார்கள். ஆராதனைக்குரியவர் என்பதை அறிந்து கொள்ளுகிறான். அவரை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்தமுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளுகிறான். தேவாலயம் முழுவதுமாய் நிரப்பப்பட்டிருக்கிறது. இவர் மகிமையின் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிறான். தேவாலயத்தின் நிலைக்கால்கள் அசைகிறது. இவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை தெளிவாக அவன் புரிந்து கொள்ளுகிறான். உன்னதரை குறித்த தரிசனம் இன்றைக்கு தேவை. இந்த 75வது சுதந்திர தின நிகழ்விலே நம்மை இணைத்து கொண்டிருக்கிற நாளிலே நம்மை பார்த்து நாம் கேட்க வேண்டும். Do I have a vision of God who is seated on the throne? சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ஆண்டவரை குறித்த ஒரு தரிசனம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? Do I understand God perfectly? ஆண்டவரை சரியான விதத்திலே புரிந்து கொண்டிருக்கிறேனா இல்லையா என்கிற ஒரு கேள்வி நம்மை பார்த்து கேட்க வேண்டும். ஏசாயா புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான். இப்பொழுது ஆண்டவரை குறித்த உன்னதரை குறித்த தரிசனத்தை பார்த்தவுடனே இரண்டாவது ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான். பாருங்கள் வசனம் 5. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதருள்ள மனுஷன், அசுத்த உதருள்ள ஜனங்கள் நடுவே வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று சொல்லுகிறான். முதலாவது உன்னதரை குறித்த ஒரு தரிசனம். இரண்டாவது உள்ளத்தை குறித்த ஒரு தரிசனம். அவனுடைய உள்ளத்திலிருந்து ஒரு தரிசனம் இப்பொழுது புறப்பட்டு வருகிறது. அவன் ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அதமானேன், நான் ஒரு பாவியான மனுஷன், நான் அசுத்த உதருள்ள மனுஷன், அசுத்த உதருள்ள மனுஷன் நடுவே நான் வாசமாய் இருக்கிறேன் என்பதை சரியாய் புரிந்து கொள்ளுகிறான். இதற்கு முன்பாக ஏறக்குறைய 8 முறை மற்றவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்லுகிறான். குறிப்பா நீங்க 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஏறக்குறைய 6 முறை ஐயோ ஐயோ என்று சொல்லுகிறான். கிழக்குக்கும் மேற்குக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களுக்கு ஐயோ, மதுபான பிரியர்களுக்கு ஐயோ என்று பெரிய பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கிறான். 6ஆம் அதிகாரம் வரும்பொழுது 5ஆம் வசனத்தில் உன்னதரை குறித்த தரிசனத்தை அவன் பார்த்தவுடனே உள்ளத்தை குறித்த ஒரு தரிசனம் அவனை நோக்கி வருகிறது. அவன் சொல்லுகிறான் ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதருள்ள ஜனங்கள் நடுவே நான் வாசமாக இருக்கிறேன். இரண்டாவது ரொம்ப பயம். நான் அசுத்த உதருள்ள மனுஷன் மாத்திரம் அல்ல, ராஜாவை என் கண்கள் கண்டுச்சு, ராஜாவை என் கண்கள் கண்டிற்று என்று அவன் சொல்லுகிறான். இதுவரை பார்க்கவில்லை, ஆனால் இப்போது இந்த ராஜாவை பார்த்துட்டேன், இனி நான் சும்மா இருப்பது சரியான காரியம் அல்ல என்று தன் வாழ்க்கையை உள்ளத்தை குறித்த ஒரு தரிசனம் அவனுக்குள்ளாக வருகிறது. வசனம் 6 சொல்லுகிறது, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்போது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். உள்ளத்தை குறித்த ஒரு தரிசனம் அவனை நோக்கி கடந்து வருகிறது. அவன் சொல்லுகிறான், இந்த அக்கினியின் தொடுதல் அவன் வாழ்க்கைக்கு தேவையாக மாறுகிறது. அவனுடைய வாழ்க்கையில தெய்வீக தொடுதல் தேவைப்படுகிறது. அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற மாற்றம் தான்
உதடிலே வெளிப்படும் என்பதிலே மாற்றம் ஒன்றுமில்லை. பாருங்கள், அவனுடைய உதடு தொடப்பட வேண்டும். காரணம் என்ன? இந்த உதட்டினாலே மற்றவர்களுக்கு ஐயோ ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருந்தவனை இப்பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக அவன் உதடை தொட விரும்புகிறார். இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை இணைத்து பார்க்க வேண்டும். உன்னதை குறித்த தரிசனம் நமக்குள்ளே இருக்குமானால் இந்த உலகத்தை குறித்த தரிசனத்தை பார்ப்பதற்கு முன்பாக உள்ளத்தின் தரிசனத்தை நம்மால் பார்க்க முடியும். உள்ளத்தின் தரிசனம் என்ன சொல்லுகிறது? ஐயோ நான் அதமானேன், எனக்கு ஒரு பரலோகத்தின் தொடுதல் தேவாய், எனக்கு ஒரு பரலோகத்தின் அக்கினி தேவாய், எனக்கு பரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவ தூதன் அக்கினி குரட்டினாலே ஒரு நெருப்பை தொட்டு என்னை தொட வேண்டும், அதனால் நான் சுத்தமாக வேண்டும், என் அக்கிரமம் நீங்க வேண்டும், என் பாவம் நிவர்த்தியாக வேண்டும். இப்படி மாற்றம் உண்டாக வேண்டுமானால் இன்றைக்கு எனக்கு ஒரு அக்கினி தேவாய். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எறிவதாக. இன்றைக்கு நம்முடைய உள்ளம் தொடப்படுவதாக, நம்முடைய உதடு தொடப்படுவதாக. இந்த உன்னதரை குறித்த தரிசனம் மாத்திரமல்ல, நம்மை குறித்த தரிசனத்தை ஆண்டவர் தருவாராக. என் குடும்பத்தை குறித்த தரிசனம், என் எதிர்காலத்தை குறித்த தரிசனம், என் சபை குறித்த தரிசனம், என் ஊழியத்தை குறித்த தரிசனம், என் வாழ்க்கை குறித்த தரிசனம் இன்றைக்கு நமக்குள்ளே மலர்வதாக. பலமுறை நாம் இவைகளை குறித்து யோசிக்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட ரொம்ப தெளிவா பேசுறாரு. என்ன தெரியுமா பேசுறாரு? ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு அக்கினி உனக்கு தேவாய், ஒரு பரலோகத்தின் தொடுதல் உனக்கு தேவாய். காரணம், அதுதான் உன்னை மாற்ற முடியும். உலகம் உன்னை மாற்ற முடியாது, உலக சிநேகம் உன்னை மாற்ற முடியாது, உலக அந்தஸ்து உன்னை மாற்ற முடியாது, உன் பேரும் உன் புகழும் மாற்ற முடியாது, உன் பட்டங்கள் உன்னை மாற்ற முடியாது, உன் அதிகாரங்கள் உன்னை மாற்ற முடியாது. ஒன்று மாற்றும், அது பரலோகத்தில் இருக்கிற அக்கினி உன்னை மாற்றும். இன்றைக்கு பரலோகத்தின் அக்கினி உன் குடும்பத்தை தொடுவதாக, பரலோகத்தின் அக்கினி உன் தனிப்பட்ட வாழ்க்கையை தொடுவதாக. சில இடங்களை விட்டு கொடுக்காமல், ஆண்டவருக்காக விட்டு கொடுக்காமல் மறைத்து வைத்திருக்கலாம். இன்னைக்கு அவைகளை ஆண்டவர் எரித்து சாம்பலாக மாற்றி ஒரு சிங்கார ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு துவங்க சித்தம் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உள்ளத்தை குறித்த ஒரு தரிசனம் தேவை. உன்னதரை குறித்த தரிசனமும் உள்ளத்தை குறித்த ஒரு தரிசனமும் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் ஆண்டவர் உலகத்தை குறித்த ஒரு தரிசனத்தை தருவார். அதைத்தான் ஏசாயாவுக்கு தருகிறார். வசனம் 8, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். உலகத்தை குறித்த தரிசனத்தை ஆண்டவர் இப்போது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். யார் போவான், யார் நமது காரியமாய் போவான்? இந்த சத்தம் இப்போது கேட்க ஆரம்பிக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை கண்கள் பார்த்துருச்சு. இப்போ ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உலகம் மாற்றத்திற்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் பல படிப்பினைகளை தொடர்ச்சியாக நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. உலகமே ஒரு பாடத்தை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குமானால் அவைகளை காட்டிலும் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற பெரிய ஆண்டவர் பெரிய பாடத்தை நமக்கு சொல்லித்தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உண்மைத்தானே? ஏசாயாவுக்கு பாடத்தை சொல்லித் தருகிறார். யாரை நான் அனுப்புவேன், யாரின் காரியமாய் போவான்? ஏசாயா சொல்லுகிறான், இதோ அடியேன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று தன் வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவர் தம்முடைய கரத்தில் எடுக்கிறார். 8-9 வசனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. என்ன தெரியுமா? உன்னதரை குறித்த தரிசனம். இன்னைக்கு எத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை ஆட்களாக ஆண்டவரை தொழுகிறோம் என்பது முக்கியமல்ல. ஆண்டவருடைய இதய துடிப்பை அறிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் நேரத்தை ஒதுக்கி ஆண்டுடைய சமூகத்திலே மண்டியிட்டு ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற நாள் பொன்னான நாளாக மாறும். ஏன் இது ஆகஸ்ட் 15, 2021 இருக்கக்கூடாதோ? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உலகத்தை குறித்த தரிசனம் இன்றைக்கு ஆண்டவர் தருகிறார். உலகத்திலே பலர் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். இந்த கனமான ஊழியத்தில் இணைத்து கொள்ள கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த பகுதிக்கு உங்களையும் என்னையும் தீபமாக சுடராக கர்த்தர் வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு விட்டு கொடுக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, உன்னதத்திற்குரிய தரிசனம் எனக்கு தேவாய், உள்ளத்தை குறித்த தரிசனம் எனக்கு தேவாய், உலகத்தை குறித்த தரிசனம் எனக்கு தேவை என்று ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை நாமே விட்டு கொடுக்க இருக்கிறோம். எஸ்தருக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. இந்த யூத ஜனங்களுடைய அழிவை நான் எப்படி பார்க்க போகிறேன், செத்தாலும் நான் சாகுறேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட வந்தாள். அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக வந்தாள்.
ஜான் நாக்ஸ் என்கிற தேவ மனிதன் மண்டியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, ஸ்காட்லாண்டை சொந்தமாக தாரும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தான். மரித்து மண்ணோடு போயிட்டான். ஜெபமும் மரித்து மண்ணோடு போயிருச்சு என்று பலர் யோசிச்சாங்க. இல்ல, கர்த்தர் ஊடுருவ ஆரம்பிச்சார். அவன் மரிச்சிட்டான். அவன் ஜெபம் மரிக்கவில்லை, அவன் தரிசனங்கள் மரிக்கவில்லை, அவனுடைய தீர்மானங்கள் மரிக்கவில்லை. காரணம் என்ன? தரிசனங்களையும் தீர்மானங்களையும் உருவாக்குகிறவர் கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் அந்த காலவெளியில உங்கள் குடும்பத்துக்கு குறித்த தரிசனத்தை உங்களுக்குள்ள உருவாக்குகிறார். உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே உருவாக்க விரும்புகிறார். டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஆப்பிரிக்க கண்டத்துல இருண்ட கண்டம், மனித மாம்சத்தை சாப்பிடக்கூடிய நர பட்சிகள், மாம்ச பட்சிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு போனார். அப்படியே ஊழியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இந்த மக்கள் மத்தியிலே ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சார். இந்த மக்களை இயேசுக்கு சொந்தமா மாற்றினார். அவர் மரிக்கிற நாளிலே அவருடைய மரண படுக்கை நேராக வந்தாங்க. இங்கிலாந்து தேசத்திலிருந்து அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படியாக வருகிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாங்க, அந்த இருதயத்தை மாத்திரம் இங்கே கொடுத்துருங்க. இந்த இருதயம் எங்களுக்காக துடித்தது, இந்த இருதயத்தை இங்கேயே அடக்கம் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு இந்த தரிசனத்தோடு கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்காக என்ன செய்ய விரும்புகிறோம்? தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். Where there is no vision, there people perish. எங்க தரிசனம் இல்லையோ அங்கே அழிவு உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவர் தரிசனத்தோடு கூட உங்களை என்னை அழிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்போமா? அவருடைய சமூகத்தில் நாமே முற்றிலுமா விட்டு கொடுப்போமா? இந்த 6ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம் என்று நான் துவக்கத்தில் சொன்னேன். ஏசாயின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 66 அதிகாரங்களை நீங்க பார்க்கலாம். வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 66 புத்தகங்களை பார்க்கலாம். முதல் 39 அதிகாரங்களை ஏசாயின் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா அவைகள் நியாய தீர்ப்பு குறித்து பேசும். அடுத்த 27 அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா அவைகள் அன்பை குறித்து பேசும். பழைய ஏற்பாட்டின் 39 புத்தகங்களுக்கு அடையாளமாக 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டின் புத்தகங்களுக்கு அடையாளமாக இந்த வேத புத்தகம், குறிப்பாக ஏசாயாவின் புத்தகம் 66 அதிகாரம் அமைக்கப்பட்டு இதெல்லாவற்றுக்கும் முக்கியமாக இருந்தது 6ஆம் அதிகாரம். எல்லாவற்றுக்கும் முக்கியமாக இருந்தது உன்னதரை குறித்த தரிசனம், உள்ளத்தை குறித்த தரிசனம், உலகத்தை குறித்த தரிசனம். இந்த 3 தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் தருவாராக. இது ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இந்த 2021 ஆண்டவரே, உன்னதரை குறித்த தரிசனம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, உள்ளத்தை குறித்த தரிசனம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, உலகத்தை குறித்த தரிசனம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, இந்த தரிசனத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் அப்படியே விட்டு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்தில் போதகர் ராஜன் ஜெபராஜ் ஐயா அவர்கள் நம்மை நடத்துவார்கள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சோதரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேளைக்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த காணொளி மூலியமாய் ஆண்டவருமை பாடும்படியாய், ஆராதிக்கும்படியாய், உன்னதமான வார்த்தை கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு தருணத்திற்காய், நேரத்திற்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர், நீங்களோடு பேசுகிற தேவன், நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்கள் வாழ்க்கை கேட்ட வசனத்து நிமித்தமாய் மாற கர்த்தர் கிருபை செய்யும். நமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாய் பார்த்து செய்தி கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் தேவ ஆவியானவர் நீருக்குரிய செய்யும் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்து அன்பு தாசனையும் இன்னுமாய் கர்த்தனை வல்லமை எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம். திருச்சபை ஊழியங்கள் வளர, ஆண்டவர் ஆத்துமாக்கள் பெருக கர்த்தர் கிருபை செய்யும். இடைப்படும் ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். துதிகன மையம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிநேயமும் நம் அனைவரோடு மீண்டும் சதா காலங்களிலும் கிறிஸ்து வரைக்கும் மட்டுமாய் தங்கி தாபரித்து வாய் நடத்துவதாக, ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். Pray for India,
மதங்கள் ஒன்றாய் சேர நிலங்கள் எல்லாம் கனிகளை கொடுக்க ஆறுகள் எல்லாம் நிரம்பி வழிய இந்தியா முழுவதும் செழிப்பாய் மாற சாதி மதங்கள் ஒன்றாய் சேர நிலங்கள் எல்லாம் கனிகளை கொடுக்க ஆறுகள் எல்லாம் நிரம்பி வழிய இந்தியா முழுவதும் செழிப்பாய் மாற Pray for India, pray for India, pray for India. Pray for India, pray for India, pray for India. உங்கள் இந்தியா எங்கள் இந்தியா நமது இந்தியா உங்கள் இந்தியா எங்கள் இந்தியா நமது இந்தியா